ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்ரீயார்ட்ஸ். ஸோ இன்றைக்கி 8th கிளாஸில் நம்ம 2 டைப் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஃப்ரீ பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் சீரிஸ் தான் பண்ணிட்டுருக்கோம். அந்த கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தரேன். இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதில் ஒன்று வந்து கப்பல் பிரேஸ்லெட், இன்னொன்று வந்து இப்போ சாமில் 2 சைடு ஹூக் இருந்துச்சுன்னா அதை எப்படி செய்யணுங்கிறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போது இந்த சாமில் பாருங்கள் 2 சைடு ஹூக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 சைடு ஹூக் இருந்தால் எப்படி வந்து நம்ம பிரேஸ்லெட் செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் காட்ட போகிறேன். இவ்வளோ நாள் நம்ம பார்த்த சாம் வந்து ஒன்று தான் இருக்கும், ஹேங் ஆகிற மாதிரி நம்ம செய்வோம். இது வந்து 2 சைடு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் எப்படி செய்யணுங்கிறத நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி மேக்னெட் சாம்ஸ் இருக்கும். இது வந்து கப்புள்ஸ்க்கு. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து 2 பிரேஸ்லெட் செஞ்சுக்கோங்க. ஸோ அது எப்படி கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இது ஒரு கலர் இதில் இருக்க ஒரு பீடிங் இதில் இருக்க ஒரு பீடிங் அப்படின்னு செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இந்த 2 செஞ்சுருக்கேன். ஸோ இதில் நான் உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறது காட்டிடுறேன். நார்மலாக 2 எப்படி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஜம்ப் ரிங்ஸ் 2, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக மச்சாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜம்ப் ரிங் எடுத்துக்கிறேன். அது இந்த சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இப்படி வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மேக்னெட் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்படி தான் நம்ம கப்பல் பிரேஸ்லெட் செய்யணும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே இந்த சைட் ஃபேஸிங்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து கப்பல் பிரேஸ்லெட் செய்யணும். ஓகே, இப்போ ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஷாமில் 2 ஹோல் இருந்தால் இந்த பிரேஸ்லெட் எப்படி செய்யணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் யூஸ்வலாக எலாஸ்டிக் அப்படியே யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். பட் இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டபுளாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடு எடுக்கணும். ஸோ நம்ம யூஸ்வலாக எடுக்கிறத ஹாஃபாக 2 சைடு இந்த மாதிரி இவ்வளோ எடுத்துக்கோங்க கட் பண்ணி. ஓகேவா? இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கோங்க. ஸோ 2 எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி 2 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போது இப்படி 2ஆக நீங்கள் வைக்கும்போது இந்த சைடு உங்களுக்கு இப்படி கனெக்டடாக இருக்கும், இன்னொரு சைடு இப்படி ஓப்பனாக இருக்குமா? ஸோ இந்த 2 இந்த ஹோல்குள்ளே விடுங்க. ஓகேவா? விட்டக்கப்புறம் இந்த சைடை இதை இப்படி விட்டுட்டு நாட் போட்டு டைட் ஆக்கிக்கோங்க. ஓகேவா? நல்லா டைட் ஆக்கிக்கோங்க. இவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சைடும் இந்த மாதிரி 2 இருக்குது. இந்த மாதிரி 2 சைடு இருக்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஹோல்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு இதோட கேப்பில் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கடுத்து நம்ம இதில் வந்து பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூஸ்வலாக 6 இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6 இன்ச்சுக்கு நம்ம 21 பீட்ஸ் போடுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே நீங்கள் பீட்ஸ் வச்சு பாருங்கள் இந்த சாமுக்கு எவ்வளோ பீட்ஸ் வருது அப்படிங்கிறது. இப்போது இந்த சாமுக்கு 3 பீட்ஸ் வருது. ஸோ நான் 21ல் 3 வந்து மைனஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நான் 21 பீட்ஸ் போடாமல் அதில் 3 பீட்ஸ் மைனஸ் பண்ணிட்டு போடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு சைடு வந்து போட ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி அன்ஈவனாக இருந்துச்சுன்னா ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா டபுளாக விடுறனால. பட் அது மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி விட்டுருங்க. ஸோ
நான் ஒரு சைடு 9 போட்டிருக்கேன். ஏன்னா இந்த சாம் வந்து 3 பீட்ஸ்க்கு சமமாக இருக்கனால நான் 3 மைனஸ் பண்ணிட்டு நான் யூஸ்வலாக 21 போட்டனால இந்த வாட்டி 18 போட போகிறேன். ஸோ ஒரு சைடு 9 இன்னொரு சைடு 9 தான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு இப்படி வைக்கிறது வந்து டவுட்டாக இருந்துச்சு, எனக்கு கன்ஃபார்மாக இந்த சாம் சைஸ் தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்ச் டேப் வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் நான் 9 போட போகிறேன். ரெண்டு சைடும் 9 பீட்ஸ் போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நாட் எப்படி போடணுன்னு பாருங்கள். நாட் வந்து நார்மல் தான், எப்பயும் மாதிரி தான், ஆனால் டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்வலாக போடுற நாட் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்பயுமே போடுற மாதிரி தான், ஆனால் நீங்கள் வந்து அந்த ரெண்டையுமே பிடிச்சிட்டு போடணும். ஓகேவா? அதே மாதிரி ரெண்டையுமே எடுங்க. 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. 1 ஓகேவா? இதே மாதிரி தான் இன்னொன்று நாட்டும். ஸோ நாட் சேம் தான், ஆனால் என்ன நம்ம 2ஆக விடுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து டபுள் லேயராக விடாமல் நீங்கள் 0.7 இருக்கிற எலாஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 0.7 வந்து சிங்கிளாக தான் தாங்காது, பட் டபுளாக வந்து நல்லாவே தாங்கும். ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம இந்த கப்பல் ப்ரேஸ்லெட்டும் 2 ஹூக் இருக்கிற ப்ரேஸ்லெட் தான் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.